Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் தான் பார்க்க போறோம். இது வந்து வெற்றிலை விநாயகர் மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த காலத்தில் எங்கள் பாட்டியோட வீட்டிலெல்லாம் வாயற்படி மேலே வந்து மானோட தலை, அதாவது மண்ணில் செஞ்ச பொம்மைங்க தான். மானோட தலை இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கோம். அதில் அந்த மாதிரி விற்பாங்க. அது வாங்கி மாட்டியிருந்தாங்க. கிளி இல்லைன்னா 2 சைடு 2 பச்சை கிளி அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம அந்த மாதிரி இதையும் 2 சைடு இந்த மாதிரி ஒரே கலர்லேயோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் போட்டுட்டு 2 சைடு இப்படி தொங்க விட்டுக்கலாம். இதையே நீங்கள் 8 mm அந்த மாதிரி போட்டிங்கன்னா அழகாக 2 ஓரமும் வாயற்படிக்கு மேலே அழகாக இப்படி தொங்க விட்டுக்கலாம். வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். நேற்று போட்டுட்டு அந்த விநாயகரை போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு அம்மா அந்த விநாயகர் போடுங்கம்மா, டியூட்டோரியல் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தாங்க, மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. இந்த பிள்ளையார் போட 5 mmல நான் என்னென்ன கலர் எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது பார்க்க சின்ன பிள்ளையாராக இருந்தாலும் இதுக்கு நிறைய சைஸ்லலாம் மணி தேவைப்படும். 5 mmல 4 கலர். அதாவது நான் இந்த ஒயிட்டில் தான் போட போகிறேன். இது 6 mmல போட்டிருக்கேன். 5 mmல போட போகிறேன். இது ஃபேஸ் ஃபுல்லாக 5 mmல போட போகிறேன். கீழே வந்து அப்படியே 4 mm 3 mm அப்படியே கம்மி பண்ணிக்கினே வரணும். அதுக்காக அந்த சைஸில் எல்லாமும் இதே கலர் மணியே வேணும், ஒயிட் கலரு. இப்போது 5 mmல என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். 5 mmல ஒயிட் கலர், ரெட் கலர், நெத்தியில் வைக்கிறதுக்காக ரெட் கலர், மேலே வந்து கோல்டு கலர். கோல்டு கலர் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் கருத்துருன்னு. ஆனால் இருந்தாலும் இதில் பார்க்க கோல்டு கலர் நல்லா இருக்குது. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தாங்க. நான் இதில் வந்து இந்த எல்லோ கலர் வச்சுட்டு எல்லோ கலருக்கு கோல்டு கலர் எடுக்காதுன்னு ரெட் கலர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை வச்சுக்கிங்க. இப்போ வந்து ஒயிட் கலர், இந்த க்ரீன் கலர், ரெட் கலர், கோல்டு கலர், இது எல்லாமே இந்த க்ரீன் வந்து காது வைக்க, இது எல்லாமே 5 mm தான். அதே 5 mmல தான் 2 பீட்ஸ் வந்து கண்ணு வைக்க வேணும், பிளாக் கலர். இது எல்லாமே 5 mm. பிளாக், ஒயிட், க்ரீன், கோல்டு, ரெட், இந்த 5 கலரும் 5 mm. இந்த 3 கலரும் வந்து 4 mmல ஒயிட் கலர், 3 mm ஒயிட் கலர், 3 mm ரெட் கலர். எழுபதாம் நம்பர் ஒயர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்க சின்னதாக இருந்தாலும் இதுக்கு எத்தனை சைஸ் பாருங்கள். ஒயிட் கலர் வந்து 5 mm, 4 mm, 3 mm. ரெட் கலர் வந்து 5 mm, 3 mm. க்ரீனோ கோல்டன் கலரோ 5 mm. இது எல்லாமே வேணும். 70 நம்பர் ஒயர் வந்து 5 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் 4 அடி எடுத்தாலே போதும். இது அப்படியே 5 அடி பீஸ் இருந்தது, கட் பண்ண வேணான்னு எடுத்துட்டேன். 4-4.5 அடி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒயரை 2ஆக மடிச்சுட்டு ஆள்காட்டி விரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும். அம்மா என்ன ஒரு முறையும் சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? புதுசாக வர சப்ஸ்கிரைபருங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? அதனால தான் ஒரு முறையும் நான் சொல்கிறேன். மேலே இருக்க ஒயரில்
4 மணி கோக்கணும். 5 mm 5 mm மணி தான் நான் மணியை மாற்றும் போது அந்த நம்பர் நான் சொல்கிறேன். நீங்கள் அதே போல் நீங்கள் பார்த்து கோத்துக்குங்க. இப்போ 5 mm தான். தும்பிக்கையில் வரும்போது மட்டும்தான் நம்பர் மாறும். நான் அங்கே வந்துட்டு சொல்கிறேன். மீதி தலைப்பகுதி எல்லாமே 5 mm தான் போடுறேன். நீங்கள் 6 mm வேணுனாலும் போட்டுக்குங்க, 4 mm வேணுனாலும் போட்டுக்குங்க. இன்னும் 4 போட்டிங்கன்னா 3, 2 அந்த மாதிரி எடுக்கணும். 5 mm போட்டால் 4, 3 அந்த மாதிரி எடுக்கிறோம். 6 mm போட்டோம்னா 6, 5, 4 அந்த மாதிரி எடுக்கணும். அந்த தும்பிக்கைக்கு அந்த ஃபேஸ் எந்த கலர் வைக்கிறீங்களோ அந்த கலரில் 3 நம்பரில் மணி வேணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த தும்பிக்கை வந்து இந்த ஷேப் இப்படி வரும் அழகாக. ஒயரை 2ஆக மடிச்சுட்டு 4 மணி கோக்கணும். மேலே இருக்க ஒயரில் 4வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போது ஒரு சைடு ஒயரில் 1 மணி, ஒரு சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த ரைட் சைடு ஒயரை மேலே 2வது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் இன்னும் 3 பூ போடுங்க. 3வது பூ போடும்போது மேலே இருக்க மணியில் ஒயரை மாற்றணும். தெரியும்னு நினைக்கிறேன். அதே போல் போட்டுட்டு வாங்க. இல்லை இன்னும் 2 பூ போடுங்க. நான் அதுக்கு அடுத்த பூ போடும்போது சொல்கிறேன். 5வது பூ போடும்போது நான் சொல்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இந்த கோல்டு கலருக்கு பதிலாக நீங்கள் கோல்டன் எல்லோ இருந்தாலும் கோத்துக்குங்க. நான் நிறைய எல்லாருக்கும் கோல்டன் எல்லோ தான் கொடுத்துருக்கேன். ஆஞ்சநேயர், கிருஷ்ணா, கருடன் எல்லாமே போடுறதுக்கு கோல்டன் எல்லோ தான் கொடுத்துருக்கேன். அந்த கலரே நல்லாயிருக்கும். இங்கே இந்த கலரில் என்கிட்ட மணி இல்லை. இந்த கோல்டு கலர் எப்போவோ எடுத்துகிட்டு வந்தது இருந்தது. நான் இதை வச்சு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? 2 பூ போட்டு காமிச்சேன். உங்களை 2 பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். 5வது பூ போடும்போது கீழே ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நாலு மணி பூ 5 பூ போட்டிருக்கோம். என்னமோ இப்படி திருப்பிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர், ஒரு பிளாக் கலர், ஒரு ஒயிட் கலர் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதாவது பிள்ளையாருக்கு கண் வச்சுருக்கோம். ஒரு சைடு கண் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து 3 பூ ஒயிட் கலரில் போட்டுட்டு வாங்க. இந்த கடைசி பூ போடும்போது இன்னொரு கண் வைக்கணும். நாங்கள் வந்து சொல்கிறேன், இந்த 3 பூவும் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த 3 பூவும் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஒயிட் கலரில் 3 பூ போடுங்கன்னு சொன்னேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடைசி பூ போடும்போது பிள்ளையாருக்கு இன்னொரு சைடு கண் வைக்க போகிறோம். இந்த ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர், ஒரு பிளாக் கலர் கோக்கணும். இந்த பிளாக் கலர் மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நம்ம இப்படி திருப்பிக்கலாம். அதுக்கடுத்து இந்த லைன் ஃபுல்லும் ஒயிட் கலரில் தான் போடணும். இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு பூ போடும்போது. அதுக்கடுத்து பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை
கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் மணி கோக்கணும். ரெண்டாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த லைன் ஃபுல்லாக ஒயிட் கலரே தான் போட்டுட்டு வாங்க. லாஸ்ட்டு பூ போடும்போது இந்த சைடில் 2 மணி கோக்கணும். ரெண்டாவது மணியில் இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. மூணாவது லைனில் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். ரெண்டாவது மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த லைன் எல்லாமே ஒயிட் கலர் மணி தான் சொன்னேன், கலர் மாற்ற தேவையில்லை. நம்ம இப்படி திருப்பிக்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர். அதாவது பிள்ளையாருக்கு மேலே நெத்தியில் பொட்டு வைக்க போகிறோம். கோலம் போடும்போது சொஸ்திக்கு வைப்போம், இல்லை பட்டை அடிப்போம். இதில் 4 புள்ளி வச்சு நடுவில் ஒரு கலர் வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோ கலர் வச்சுட்டு கூட இந்த 4 மணியும் எல்லோ கலர் வச்சுட்டு கூட நடுவில் ரெட் கலர் வச்சுக்கிங்க. இது ஒயிட்டுக்கு எல்லோ கொஞ்சம் எடுக்காதுன்னுட்டு நான் ரெட் கலரில் 4 மணி வச்சுட்டு நடுவில் இந்த கோல்டு கலரே வச்சுருக்கேன். இப்போது 1 மணி கோல்டு கலர் வச்சுக்கலாம். ஒரு கோல்டு கலர் ஒரு ரெட் கலர். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். அதுக்கு அடுத்த பூவும் ஒயிட் கலரே தான். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இதே ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் போக்கணும். இந்த ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோல்டு கலர் 1 மணி ஒயிட் கலர் 3 மணி கோக்கணும். இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் கோக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும். சாரி, ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் கோக்கணும். இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து இங்கே கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த ரைட் சைடு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் இந்த பூ போட போகிறோம். ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு கோல்டு கலர் கோக்கணும். அதே ஒயரை இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து இந்த பூ போட போகிறோம். ஏன்னா அதுக்கு மேலே வந்து 3 பூ தான் போட போகிறோம். அதனால் ஒரு பூ கம்மி பண்ணிட்டு வந்துடணும். நம்ம நிறைய இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது. ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த ஒரு மணி கோக்கும்போது நம்ம எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம். இன்னொரு சைடு ஒயரை அந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இப்போது லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோல்டு கலர் 1 மணி ஒயிட் கலர் 3 மணி கோக்கணும். நம்ம 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த ஒயரை லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா சென்டரில் ஒரு பூ போட போகிறோம். இந்த ரைட் சைடு ஒயரை இந்த பூ போட்டுட்டு வந்துட்டு தான் இதில் இன்னொரு பூ போட போகிறோம்.
இந்த ரைட் சைடு ஒயரில் 1 மணி ஒயிட் கலர் 2 கோல்டு கலர் கோக்கணும். இப்போ இதே ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். அதே ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணிலையும் விட்டு எடுக்கணும். இப்போ 1 மணி ஒயிட் கலர் கோக்கணும். எந்த ஒயரில் வேணாலும் 1 மணி கோக்கலாம். இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோல்டு கலர் கோக்கணும். இப்போ நாட் போட்டுடலாம். நல்லா 2 நாட் 3 நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதை வாலில் மாட்டுறதா இருந்தால் இதில் ஒரு 6 மணி கோத்துட்டு இப்படி நாட் போட்டுக்குங்க. ஒரு மணியில் ஒயருக்கு 5 மணி கோத்துட்டு மறுபடியும் நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. இது 5 மணி கோத்துட்டு 6 மணி பூ போட்டுட்டு நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணிவிடுங்க. காது போட 1.5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். நான் ஒரு காது போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தே இன்னொரு சைடு காது போட்டுக்குங்க. ஒயரை 2ஆக மடிச்சுட்டு 3 மணி க்ரீன் கலர் கோக்கணும். 1 மணி ஒயிட் கலர் கோக்கணும். 5 mm மணி தான். 5 mm க்ரீன் கலர் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதில் 3 மணி க்ரீன் கலரும் 1 மணி வந்து ஒயிட் கலரும் கோக்கணும். இந்த 4வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயரை இதில் 1 மணி விட்டுடணும். இந்த 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
இதே போல் இன்னொரு பூ போடுங்க. ஒயிட் கலர்லேயே இன்னொரு பூ போடணும். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த பூ போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஒயிட் கலரில் ஒரு பூ போட்டு காமிச்சேன். உங்களை ஒரு பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னால் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு கோல்டு கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரில் 2 கோல்டு கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 3வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த சைடு ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் 3 கோல்டு கலர் கோக்கணும். இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் அதுக்கடுத்து பூ போட போகிறோம். ஒரு ஒயிட் கலர் 3 கோல்டு கலர். இந்த ஒயிட் கலர் மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ஒரு மணி கோக்கணும். எந்த ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம். இன்னொரு சைடு ஒயரை அந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். அப்போ குக்கர் நிறுத்திடுமா, அடுப்பு ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணிடு, அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோல்டு கலர் கோத்துட்டு நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க. இதே போல் 1.5 அடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு காது போட்டுக்குங்க. இதை பார்த்தே நீங்கள் இங்கே போட்டுக்குங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. தும்பிக்கை போட 3 அடி ஒயர் எடுத்துட்டு அந்த 5 மணிலையும் விட்டு எடுத்து ஒரு மணி கோர்த்து நாட் போடணும். அது வீடியோவில் விழலை, அதனால் நான் இப்படியே வாய்ஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் அதே போல் போட்டுக்குங்க. ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த 6 மணிலையும் 4 மணி பூ போடணும். 2 லைன் போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன்.
இந்த 5 mmலேயே இந்த 6 மணிலேயும் 4 மணி பூ போடணும். ஃபஸ்ட்டு பூ போடும்போது 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3ஆவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்புறம் கீழே ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 4 மணி பூ 6 மணிலேயும் போடணும். அதே போல் 2 லைன் போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். 5 mmல இந்த 6 மணிலேயும் 4 மணி பூ வந்து 2 லைன் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து 4 mmல 2 லைன் போடணும். இதே போல் இந்த 6 மணிலேயும் 4 மணி பூ 2 லைன் போடணும். அதுக்கடுத்து 3 mmல 3 லைன் போடணும். இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. நான் கடைசியாக இந்த ரெட் கலர் மணி எத்தனை லைன் போடணும், எப்படி முடிக்கணும்னு கடைசியாக நான் சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. 5 mmக்கு அப்புறம் 4 mm 2 லைன், இது 3 லைன். இந்த 3 mm வந்து 3 லைன் போடணும். இது ரெண்டும் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த ரெட் கலர் மணியில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தும்பிக்கை போட்டுட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். 5 mmல 2 லைன் போட்டோம். அதுக்கப்புறம் 4 mmல 2 லைன் போட சொன்னேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 3 mmல 3 லைன் போடணும்னு சொன்னேன், 2 லைன் போட்டிருக்கேன். ஒரு ஒயர் சின்னதும் ஒரு ஒயர் பெருசாக ஆயிடுச்சு. இதை கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு 1.5 அடி ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த 4 mm 3 mmல ஒரு லைன் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெட் கலரில் போடணும். 1.5 அடி ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு ஒரு ஒயர் சின்னதாக போயிடுச்சு, ஒரு ஒயர் பெருசாக இருக்குது. இதை கட் பண்ணிடலாம். நாட் போட்டுட்டு இதை கட் பண்ணிவிட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். மறுபடியும் 1.5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். ஒயர் எந்த மணியில் வேணாலும் ஜாயின் பண்ணிவிட்டு அதே 3 mmல இன்னும் ஒரு லைன் போட்டுக்கலாம். 3 mmல இன்னும் ஒரு லைன் போட்டுட்டு வர, நீங்களும் போட்டுட்டு வாங்க. நைட் ஆகிடுச்சு, இருந்தாலும் வீடியோ முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு 5 mmல 2 லைன் போட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 4 mmல 2 லைன் போட சொல்லியிருந்தேன். 3 mmல 3 லைன் போட சொன்னேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடுவில் நமக்கு ஒயர் முடிஞ்சிருச்சு. நாட் போட்டுட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ரெட் கலரில் இந்த 4 மணிலேயும் 4 மணி பூ போடணும். இந்த 4 மணிலேயும் 2 மணி கீழே 2 மணியை விட்டுடணும். இதுக்கு கீழே 2 மணியை விட்டுட்டு இந்த 4 மணியில் 4 மணி பூ இந்த 3 mm ரெட் கலர் இது போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். பின்னாடி 2 மணியை விட்டுட்டு 4 மணியில் 1 மணி தான் பின்னாடி வரும். அது பக்கத்தில் இந்த சைடில் 1 மணியோ இல்லை இந்த சைடில் 1 மணியோ 2 மணியை விட்டுட்டு 4 மணியில் 4 மணி பூ போட சொன்னேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ஒயரில் 3 மணி கோத்து இந்த நடுவில் இருக்க 2 மணியில் இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும். இதில் 3 மணி கோக்கணும். இந்த ஒரு சைடு ஒயரில் 3 மணி கோத்துட்டு நடுவில் இருக்க இந்த 4 மணியில் நடுவில் இருக்க 2 மணியில் ஒயரை விட்டு நாட் போட்டுருங்க. அதாவது 5 மணி பூ வரும் நடுவில். அவ்வளோதாங்க. இப்போ இந்த சைடு ஒயரை இந்த மணிலையும் இந்த சைடு ஒயரை இந்த மணிங்களையும் விட்டுட்டு நாட் போட்டு எடுத்துருங்க. புரியுதான்னு பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். இந்த ஒயரை இந்த சைடு மணிலையும் இந்த ஒயரை இந்த சைடு மணிலையும் விட்டு எடுத்து நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க. 2 சைடும் ஒயரை விட்டு எடுத்து இங்கே கொண்டு வந்தாச்சு. நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம்.
பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்கில் ஒயரை விட்டு எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே எக்ஸ்ட்ரா லைட் வச்சுருக்கேன், அது கிளார் அடிக்குது உங்களுக்கு. முடிஞ்சிடுச்சு, வீடியோ முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த தும்பிக்கையை இப்படி வளைச்சி விட்டுக்குங்க. அவ்வளோதான். எவ்வளோ அழகாக ஒரு விநாயகர் போட்டு முடிச்சிட்டோம். இது 6 mm போடவே பெருசாக இருந்தது இந்த வெற்றிலையில் வைக்கிறதுக்கு. இது 5 mm போடவே இதுக்குள்ளே கரெக்டாக அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லோரும் சந்தோஷமாக விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.